வாங்க இப்போ நம்ம கோழியார்களை பார்ப்போம். காலையில் விடிகாலையில் 6:30 மணிக்கு வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரொம்ப இது என்னுடைய கூடு கோழி முட்டை விடுறதுக்காக நான் பண்ணது. சும்மா ஒரு கம்பியை போட்டு மூடி வச்சுருக்கிறேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முட்டையை எடுப்போம்னு சொல்லிட்டு வரேன். எவ்வளோ முட்டை விட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் எடுப்பேன். 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை. இப்போது இதெல்லாம் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி கல்முத்துவா வாய் அப்போது இந்த முட்டையெல்லாம் எடுத்துக்குவோம். நம்ம கீழே உட்காரதுன்னா முன்ன மாதிரி நம்மளால் முடியறதில்ல. வரும்போதே நான் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இவங்க முட்டை விட்ருப்பாங்க, அதை ரமாசி பண்ணணும் இல்லையா. அதெல்லாம் ஒரு பாக்ஸை ரொட்டியாச்சு மூடிடுவோம். அடுத்தது 2வது பாக்ஸு நிரப்புவோம். ஓகேவா? கொஞ்சம் இருட்டாக இருக்குது காலை டைமுங்கிறதுனால. அவங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு கேட்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு போவேன். ஓகே, இப்போ இவங்க பொட்டியை மூடிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் நான் அவங்களுக்கு நிழல் தர்றதுக்காக போட்டிருக்கிற ஒரு கூடாரம். அது செடியாலே போட்டிருக்கிறேன். இதுக்கு பேர், இந்த கொடிக்கு பேர் மராக்குஜா. நல்லா காய்ச்சிருக்குது பாருங்கள். கிட்டக்கு காட்டுமா? இது வந்து நல்லா பழுக்கும். பழுத்தாக்கா மஞ்சள் கலரில் ஆகும். மஞ்சள் கலரில் ஆனால் கீழே விழும். இப்போ நான் நல்லா கீழேயே போட்டிருக்கேன். அரேத் கோழி கொத்துது காலை. கீழே போட்டிருக்கனால அப்படியே பறிச்சிக்க முடியும். அவங்களுக்கும் ஒரு நிழல், எனக்கும் ஒரு சந்தோஷம். அதை போய் பெருக்க கோழி நம்மளை சும்மா விட மாட்டேங்குது, காலை கொத்தின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பழம் கீழே ஊந்துருக்குது. இதுதான் அந்த பழம், மராக்குஜா. நல்லா பெருசாக இருக்கும். ஜூஸு போட்டு குடிக்கலாம். ஒரு பழம் 4 பேருக்கு ஜூஸு கொடுக்கும். நல்லா புளிப்பாக இருக்கும், சர்க்கரையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, சாரி, நான் கிளம்பணும். பார்க்கலாம். அப்போ பாய்.